வணக்கம். நாங்கள் இந்த வீடியோல ஒரு எக்ஸெல் சீட்ல எப்படி டேட்டாவை அனலைஸ் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இங்க எங்கள்ட்ட இந்த ஒர்க் ஷீட்ல கஸ்டமர் டேட்டா இருக்கு. கஸ்டமர் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அவர்கிட்ட ஜாப் டைட்டில், சிட்டி, பேலன்ஸ், அவருக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் என்ற இன்ஃபர்மேஷன் இங்க தந்திருக்கு. இப்படி எங்களுக்கு பல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்ப என்ன இதுல பாத்தீங்கன்னா 29 ரெக்கார்ட்ஸ் இருக்கு இந்த ஒர்க் ஷீட்ல. அப்ப இந்த டேட்டா பேஸ் வந்து பெருசா இருக்கலாம். நிறைய கொலம், நிறைய டேட்டா கூட இருக்க, ஒரு 5000, 10,000, ஏன் ஒரு 30,000, 50,000 ரெக்கார்ட்ஸ் கூட இருக்கலாம். ரைட். அப்ப இந்த ரெக்கார்டுகளை நாங்கள் எப்படி அனலைஸ் பண்றது? அதாவது நீங்க சில நேரத்துல சமரி இன்ஃபர்மேஷன்கள் எடுக்க வேண்டி வரும். அப்ப நாங்கள் ஒன்றொண்டா இருந்து கொண்டு சம்மோ, சம், மேக்ஸ் அப்படி வேற ஃபார்முலாக்கள் இருக்கு. போட்டா அது முழு டோட்டலுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வரும். இப்ப நாங்கள் சமரியா எடுக்கிறேன். உதாரணமா பாருங்கள், இந்த டேட்டா பேஸ்ல எங்களுக்கு சிட்டி இருக்கு. ரைட். அப்ப ஒவ்வொரு சிட்டி, உதாரணமா போஸ்டன் என்ற சிட்டியில இருக்கக்கூடிய ஆட்களுக்கான டோட்டல் பேலன்ஸ் எவ்வளவு, அல்லாட்டி போர்ட்லேண்ட் என்ற சிட்டியில இருக்கக்கூடிய டோட்டல் பேலன்ஸ் எவ்வளவு, அல்லாட்டி இதுல போஸ்டன்ல இருக்கக்கூடிய கூடின பேலன்ஸ் என்ன, அதே மாதிரி குறைஞ்ச பேலன்ஸ் என்ன, அல்லாட்டி அவரேஜ் பேலன்ஸ் என்ன, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், அதாவது சமரி இன்ஃபர்மேஷனை கூட்டி சமரி எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு எக்ஸல் சீட்ல என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்கள் ஒன்றொண்டா இருந்து செய்ய தேவையில்லை. அதுக்கு சில ஃபார்முலா இருக்குது. அதை எப்படி செய்யறேன்னு சொல்லித்தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட். அப்ப அந்த வீடியோக்கு நாங்கள் முதல் என்ன செய்யணும்னு சொன்னா பாருங்க, முதல் நான் என்ன செய்யறேன்னா இந்த ஹெடிங்ல வந்து நாங்கள் கீழுக்கு ஒரு இடத்துல காப்பி பண்ணுவோம். ரைட். ஏன்னா அது வந்து கிரைட்டீரியா ரேஞ்ச், நீங்க என்ன கண்டிஷன் கொடுத்து கூட எடுக்கலாம், உங்களுக்கு செய்ய விளங்கும். ரைட். அப்ப இங்க வந்து நான் அந்த டேட்டாவை காப்பி பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட். இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா எனக்கு தேவை இந்த சிட்டி. ரைட். அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லா சிட்டியையும் நான் தனித்தனியா பேலன்ஸை கூட்டி எடுக்க போறேன். இப்ப இந்த இதுல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரைட். அப்ப எனக்கு இந்த சிட்டி என்ற கோலம் இங்க வேணும் தானே. அப்ப நான் என்ன செய்வேன், இங்க காப்பி பண்ணிட்டு இந்த சிட்டி என்ற கோலத்தை இங்க பேஸ்ட் பண்றேன். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும், கீழுக்கு நான் இந்த ஹெடிங் எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன், இங்க சிட்டி என்றதை போட்டிருக்கிறேன். ரைட். இப்ப பார்ப்போம் நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா பாருங்க, டேட்டால போயிட்டு அட்வான்ஸ் ஃபில்டர்ல போயிட்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒன்று வந்து மேல பாருங்க, அதுல 3 அட்வான்ஸ் ஃபில்டருக்கு போனீங்கன்னா எங்களுக்கு 3 விதமான டேட்டா என்ன கூடியதாக இருக்கும். ஒன்று லிஸ்ட் ரேஞ்ச், கிரைட்டீரியா ரேஞ்ச், கிரைட்டீரியா, அடுத்தது வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு காப்பி டு ரேஞ்ச் இருக்கும். ரைட். அப்ப நாங்க இப்ப காப்பி டு அனதர் லொகேஷன், இங்க வந்து நான் சிட்டியை யூனிக்கா எடுக்க போறேன். யூனிக் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஒரு சிட்டிங்க டூப்ளிகேட் ஆகி வருதான். ஒரே சிட்டில கன பேர் இருக்குல்ல, எனக்கு இங்க எல்லா சிட்டிலும் ஒன்று வேணும். அப்ப நான் இங்க போய் தேடி டைப் பண்ணணும்னா தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் எனக்கு ஒன்று இந்த ஃபில்டர் காப்பி டு அனதர்ல இங்க லிஸ்ட் ரேஞ்சுக்குள்ள கிளிக் பண்ணி போட்டு நாங்கள் இதுல எல்லா ஹெடிங்கோட சேர்த்து எல்லா ரெக்கார்டையும் ஹைலைட் பண்ணணும் முதலாவது. ரைட். அப்ப அதை பார்த்துக்கோங்க கவனமா. ரைட். அடுத்தது எங்களுடைய கிரைட்டீரியா ரேஞ்சில் கிளிக் பண்ணி போட்டு நான் கீழுக்கு ஒரு எல்லா ஹெடிங்கை காப்பி பண்ணேன் தானே, அதுல போயிட்டு அந்த ஹெடிங்கோட சேர்த்து ஒரு ரோ கீழே காப்பி பண்ணணும். ரைட். அப்ப இந்த இடத்துல நான் என்ன கண்டிஷனும் போடலாம், போட்டு உங்களுக்கு செய்ய விளங்கும். ரைட். இந்த இடத்துல நான் கண்டிஷன் டைப் பண்ண போறோம். எல்லாம் அண்ட் கண்டிஷன் வருமாண்டா ஒரு லைன் போடுங்க. என்ன 2 போல வருமா, சிட்டி வந்து போஸ்டனா இருக்கணும், ஜாப் டைட்டில் வந்து ஓனரா இருக்கணும். நீங்க 2 இடத்துல 2 போனா இது 2யும் சேர்த்து 2 கண்டிஷன் ட்ரூவா இருக்க எடுக்கும். அல்லாட்டி உங்களுக்கு ஓ கண்டிஷன் வருமாண்டா நீங்கள் இங்க கிரைட்டீரியா ரேஞ்ச் போடுங்க, 2 ரோவை எடுக்கும். உதாரணமா ஓனரும் பர்ச்சேசிங் மேனேஜர், இங்க ஓனர் டைப் பண்ண போறீங்க, பர்ச்சேசிங் மேனேஜர் நெக்ஸ்ட் ரோவில் டைப் பண்ணுவீங்க. அப்ப உங்களோட கிரைட்டீரியா ரேஞ்ச் கொடுக்க 2 ரோவை ஹைலைட் பண்ணி காட்டணும். சரியா. அப்ப ஒரே ரோவை தான் நாங்க கொடுக்குறோம்னு சொன்னா ஒரு ரோவை பிலோவா ஹைலைட் பண்ணினா போதும். ரைட். இனி நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த காப்பி டு ரேஞ்ச் வந்து எனக்கு சிட்டி இங்க வரணும். ரைட். அப்ப சிட்டி என்றதை நான் காப்பி டு ரேஞ்சில போடுறேன். இப்போ வந்து யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி என்றதை கிளிக் பண்ணி விட்டோம்டா நீங்க பாருங்க, இதை ஓகே அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இங்க எனக்கு சிட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு 4-5 தரம் வந்தாலும் இங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்றது ஒரு கதை வரும். அப்ப எல்லா சிட்டியிலும் ஒரு டேட்டாவை இங்க தந்துட்டு. ரைட். ரைட். அப்ப இப்ப சரி, அப்ப எங்களுக்கு இந்த யூனிக் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு. ரைட். நாங்க ஒரு திருப்பி செஞ்சு காட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்கள். நாங்கள் என்ன சொன்னா டேட்டாக்குள்ள டேட்டா டேப்ல அட்வான்ஸ் என்ற மெனுவை கிளிக் பண்ணி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன சொன்னோம், காப்பி டு ரேஞ்சை போட்டுட்டு. ரைட். ஒன்று வந்து எங்கட லிஸ்ட் ரேஞ்ச், அடுத்தது வந்து கிரைட்டீரியா ரேஞ்ச். ரைட்டா. கிரைட்டீரியா ரேஞ்ச் என்ன சொன்னாங்க, ஒரு ரெக்கார்டோட சேர்த்து போடணும்.
அடுத்தது பாத்தீங்கன்னா copy to range, right? Copy to range நாங்க அந்த heading, right? அப்ப உங்களுக்கு சிட்டி மட்டும் வேணும்ன்றபடியா சிட்டி மட்டும் இங்க போட்டுருக்கு மட்டும் வச்சிருக்கிறோம். இப்ப யூனிக் ரெக்கார்ட்ஸ்ன்றது முக்கியம். அப்ப போட்டா தான் எல்லா ரெக்கார்டும் ஒருக்கா மட்டும் வரும், ரைட்? அண்ட் அடிச்சமண்டா எங்களுக்கு வந்துட்டு, ரைட்? அப்ப இது முதல் செய்ய வேண்டிய வேலை இவ்வளவுதான், ரைட்? இனி நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம், சமரி எடுக்க. உதாரணமா பாருங்க, இப்ப எனக்கு என்ன தேவை, இந்த சிட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிக்கும் இருக்கக்கூடிய பேலன்ஸ்ட டோட்டல் வேணும், ரைட்? அப்ப அதுக்கு நாங்க என்ன சிட்டி என்ற குளத்துல வச்சு போட்டு நாங்கள் என்ன செய்யறோம்னா பாருங்க, இதை வச்சு பாத்துக்கோ. நாங்க இந்த இடத்துல தான் நீங்கள் ஃபார்முலாவை போடணும், ரைட்? என்ன செய்யறோம்னா ஈக்குவல் போட்டுட்டு ஈக்குவல் டி சம் என்ற ஃபார்முலா போட்டு நான் கூட்டம் என்னோட டோட்டல் எடுக்க போறேன். அப்ப சம் டி சம் நார்மல் சம் பண்ணா சும்மா கூட்டி இது வந்து டேட்டாவை சம் பண்றபடியா இது வந்து டி சம் என்ற ஃபார்முலா வச்சிருக்கீங்கன்னா முதலாவது வந்து போன டேட்டா பேஸ், ரைட்? அப்ப டேட்டா பேஸுக்கு என்ன செய்யறோம்னா ஹெடிங்கோட சேர்த்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் நாங்கள் ஹைலைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட், ரைட்? இனி கமா போட்டுட்டு ரெண்டாவது ஃபீல்டு, ரைட்டா? அப்ப எந்த ஃபீல்டை நாங்கள் சம் பண்ணணும்ன்றதான் இதுல கேள்வி. நான் இப்ப சம் பண்ண வேண்டிய ஃபீல்டு வந்து இந்த பேலன்ஸ் அண்ட் ஃபீல்ட், ரைட்டா? அப்ப இந்த பேலன்ஸ் அண்டத்தை கொண்டு டேட்டா பேஸ்ல பேலன்ஸ் அண்ட் ஃபீல்டை நாங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்தது கமா போட்டுட்டு மூணாவது முக்கியம் கிரைட்டீரியா, ரைட்? அப்ப உங்களோட கிரைட்டீரியா ரேஞ்ச் நான் கீழே வச்சிருக்கேன் தானே, நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த ரேஞ்சை ஒரு ரோ பிலோவா, ரைட்? எங்களுக்கு அண்ட் கண்டிஷன் மட்டும்தான் வரும் என்று சொன்னால் நாங்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா இதையும் கிரைட்டீரியா ரேஞ்சா கொடுக்குறோம், ரைட்? அப்ப அவ்வளவுதான், ரைட்? அப்ப இந்த ஃபார்முலால என்ன வருதுன்னா ஈக்குவல் டி சம், முதலாவது வந்து லிஸ்ட் ரேஞ்ச், மற்றது வந்து எந்த ஃபீல்டுக்கு நாங்க இப்ப டி சம் பண்ணுவோமோ அந்த ஃபீல்டோட அட்ரஸ், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியா ரேஞ்ச், ரைட்? அவ்வளவுதான், ரைட்? இப்ப என்டர் பண்ணி விட்டீங்கன்னா சரியா எங்களுக்கு நாங்கள் ஃபார்முலா போட்ட டிபார்ட்மெண்டோட அப்ப எங்களுக்கு எல்லா ஆக்களிடையும் அவ்வளவு ரெக்கார்டையும் கூட்டின டோட்டல் சம் வந்துட்டு, ரைட்? இப்ப நாங்க ரைட் அப்ப இப்ப நாங்கள் ஃபார்முலா போட்டுட்டோம் பாருங்கள். நாங்கள் டி சம் என்ற ஃபார்முலா போட்டுட்டோம். லிஸ்ட் ரேஞ்ச் அங்கே வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை கூட்டணும்ன்றது ரெண்டாவதாக கொடுக்கக்கூடிய பராமீட்டர் அந்த அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் டி சம்ன்றதுக்கு மூணாவதாக கொடுக்க வேண்டியது எங்களோட கிரைட்டீரியா ரேஞ்ச், ரைட்? ரைட். இப்ப இந்த ஸ்டேபிள நான் ஃபில் பண்ணி என்ன செய்யணும்னா இது வந்து டோட்டல் தானே. இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி பிரேக்கப் வேணும்னு சொன்னா நேரம் என்ன செய்வீங்க, இந்த டேபிள் அப்படியே ஹைலைட் பண்ணி சிட்டியோட சேர்த்து எல்லா யூனிக் ரெக்கார்டும் இந்த நான் போட்ட டி சம்மண்ட டேபிள் ஃபார்முலாவையும் சேர்த்து நாங்கள் இதை ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணி போட்டு டேட்டாக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மெனு இருக்கு, அதுல பாருங்க Whatif அனாலிசிஸ், ரைட்? இப்ப Whatif அனாலிசிஸ்ல போயிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பாருங்க டேட்டா டேபிள் ஒன்று இருக்கும். டேட்டா டேபிள்ல இப்ப நான் பாத்தீங்கன்னா ரோவா கொலமாண்டுக்கு இது வந்து கொலம் என்ன சொன்னாங்க, கொலம் டிபார்ட்மெண்ட் வைஸுக்கு தான் நாங்கள் சாரி சிட்டி என்ற வயசுக்கு தான் இது சிட்டி, ரைட்? அதை தான் ஃபில் பண்ண போறோம். அப்ப அதுல இன்புட் செல் வந்து கண்டிஷன் எங்க பார்க்க போகுதுன்னா இப்ப நான் கிரைட்டீரியா ரேஞ்சில் போயிட்டு சரியா உங்களோட சிட்டி என்றதுக்கு கீழே வந்து நீங்கள் அந்த செல்ல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி போட்டு இப்ப ஓகே அடிச்சீங்கன்னா எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா இப்ப பாருங்க ஒவ்வொன்றுக்கும் டோட்டலா சிட்டிக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா நீங்க கமா போடணும்டா நீங்க பாருங்க இப்ப ஹோம்ல போயிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வாசிக்க ஈஸியா இருக்கு, ரைட்டா? 962,000 தான் டோட்டல் சிட்டி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டி இப்ப போஸ்டனுக்கு பாத்தீங்கன்னா 92,000 பேலன்ஸ் எல்லாட்ட டோட்டல் எல்லாட்ட போஸ்டன்ல இருக்கக்கூடிய எல்லாட்ட பேலன்ஸையும் கூட்டினா 92,000 வரும். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கூட்டினீங்கன்னா எங்களுக்கு 100,000 வரும், ரைட்? அப்ப இதோட டோட்டல் நீங்க ஒன்றா கூட்டி பார்க்கலாம். இது எல்லா சிட்டியும் நாங்கள் நார்மல் ஃபார்முலாவை நாங்கள் நார்மல் சம்மை யூஸ் பண்ணி கூட்டினோம்னா பாருங்க இப்ப எல்லாட்ட சம்மையும் நார்மலா கூட்டி பார்ப்போம், ரைட்? எங்களுக்கு அந்த மேல இருக்கிற டோட்டல் வரும், ரைட்? அப்ப வந்து 900, ரைட்? இப்ப நாங்கள் இதுல வந்து பார்க்கலாம் நாங்கள் டிசம் எப்படி போடுறது, அந்த போட்டோம்னா எங்களுக்கு டோட்டல் வரும் தெரியும். அந்த டேபிள் எப்படி பில் பண்ணதை பார்த்துட்டோம், ரைட்? இப்ப இதை ஃபர்தர் அனலைஸ் பண்ணணும். உதாரணமா பாருங்க இந்த டேபிள் என்ன காட்டுறது டோட்டல் பேலன்ஸோட கூட்டுத்தொகை இங்கேயும் ஒவ்வொரு சிட்டிக்குமான தனித்தனி கூட்டுத்தொகையை இங்கேயும் எங்களுக்கு இந்த டேபிள் பில் பண்ணி காட்டிட்டு சரியா. இனி நாங்கள் இதுல எப்படி பார்ப்போம்டா உதாரணமா பார்ப்போம். இங்க வந்து எனக்கு பேலன்ஸ் 20,000 கூட இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய கூட்டுத்தொகை, ரைட்? இப்ப எல்லாத்தையும் தானே கூட இப்ப எனி கூட்டணும் இங்க 6,000 20,000 கூட அவைக்கு மட்டும் அவையோட தொகையிட மட்டும் கூட்டுத்தொகை எவ்வளவு, அதே மாதிரி அதுக்கான பிரேக்கப் வேணும், ரைட்? அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா நாங்கள் கிரைட்டீரியா ரேஞ்சில் போயிட்டு கண்டிஷனை போடலாம். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காம நாங்கள் என்ன செய்யலாம், இங்க எனக்கு இந்த விண்டோவை நான் ஸ்பிளிட் பண்ணலாம். உதாரணமா நாங்கள் இந்த 15 ஸ்பிளிட் பண்றேன் அதாவது 16 ஸ்பிளிட் பண்ண அந்த இடத்துல கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் வியூல வந்துட்டு ஸ்பிளிட்ன்றதை கிளிக் பண்ணலாம். இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா விண்டோ ஸ்பிளிட் ஆயிட்டு இப்ப இதுக்குள்ள ஒரு விண்டோ அப்படியே வச்சுக்கொண்டு
மற்ற ஒரே ஸ்கிரீன்ல ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி காட்டுறேன் ரைட். அப்ப நான் இங்க கிரைட்டீரியா ரேஞ்சை இந்த விண்டோவை கொண்டு வந்து வச்சிருக்கேன் ரைட். அப்ப இதுக்குள்ள மேல் டேட்டாவை இந்த இடத்துல வந்து கம்பேர் பண்றதுக்கு இந்த ஸ்பிளிட்டை பாவிச்சு கொள்ளலாம் ரைட். ரைட். அப்ப இப்ப எங்களுக்கு வந்துட்டு இப்ப பாருங்க நான் இதுல போயிட்டு எனக்கு பேலன்ஸ் என்னவா இருக்கணும், கிரேட்டர் than 20,000 அதை டைப் பண்ண வேண்டியது ரைட். போட்டோன்னா இங்க பாருங்க எங்களுக்கு வந்து என்ன வருதுண்டா, இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸ் கிரேட்டர் than 20,000 வந்துடுறேன். இப்போ ஒரு இதை டிலீட் பண்ணேன்டா எனக்கு அந்த கண்டிஷன் போயிடும் ரைட். அல்லாட்டி பாருங்க லெஸ் தேன் நான் போடலாம் சரியா, லெஸ் தேன் எனக்கு பாருங்க 3,000 ரைட். ரெண்டு போட்டேன்டா எனக்கு இந்த பேலன்ஸை கூட்டி எனக்கு நேரம் காட்டும் சரியா. அதே உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப நாங்கள் இதுல பாருங்கள் என்ன டேபிள் ஒன்றை போட்டோம், ஒரு சிட்டிக்கு பிரேக்கப் போடணும். நாங்கள் அதே மாதிரி இங்க ஏதாவது கண்டிஷனை கொடுத்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த டேபிள் மாறும்ன்றதையும் பார்த்தோம் ரைட். இனி அப்ப நாங்க ஆக பேலன்ஸ் உதாரணம் பாருங்க, பேலன்ஸ் கிரேட்டர் தேன் நான் என்ன செய்ய போறேன்டா 50,000 ரைட். ரெண்டு போட்ட மட்டும் பார்த்தோம். அந்த டேபிள்ல எங்களுக்கு டேட்டா ரேஞ்ச் அப்படியே கூடியது 50,000க்கு மேல இருக்கக்கூடிய பேலன்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான இண்டிவிஜுவல் பிரேக்கப் அது டேஷ் வந்திருக்கிறது. அந்த டிபார்ட்மெண்ட்ல 50,000க்கு மேல ஒருத்தரும் பேலன்ஸ் வச்சு இருக்க இல்ல ரைட். அதே மாதிரி இப்ப நாங்கள் இந்த கண்டிஷன் ஆக பேலன்ஸுக்கு மட்டும்தான் போட்டோம் இல்ல ரைட். உதாரணமா பாருங்க நான் இன்னொன்று செய்யறேன். இப்ப பாருங்க எனக்கு இந்த ஜாப் டைட்டில் வந்து ஓனரா இருக்கணும். அது அவற்ற பேலன்ஸ் தேவையான நேர ஓனரை கொண்டு வந்து என்ன செய்யறேன், ஜாப் டைட்டிலுக்கு இல்ல நாங்கள் ஓனர் என்றதை போட்டோம்டா எங்களுக்கு பாருங்க ஓனர் ஓனர் என்ற ஜாப் டைட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூடிய பேலன்ஸ் கூட்டுத்தொகையும் சிட்டி வைஸ் பிரேக்கப்பும் வருது ரைட். அதே மாதிரி சேர்த்து நீங்க உள்ள ஓனர் டைப் பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஏல தொடங்குற ஆக்கள் தேவையா நீங்க என்ன செய்யணும், ஏ என்று போட்டுட்டு அஸ்டரிக் என்று போட்டீங்கன்னா சரி. அப்ப ஃபர்ஸ்ட் கரெக்டர் ஏ இருக்கணும், மற்ற எழுத்து என்னவாம் இருக்கலாம் ஏ அஸ்டரிக் ரைட். அண்ட் அடிச்சீங்கன்னா அங்க பாருங்க உங்களுக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் நேம் ஏல தொடங்குற ஆக்களுடைய கூட்டுத்தொகையும் டோட்டல் பேலன்ஸ்ட கூட்டுத்தொகையும் அது சிட்டி வைஸ் பிரேக்கப்பும் எங்களுக்கு வருது ரைட். அதே மாதிரி நீங்கள் ரெண்டு கண்டிஷன் கூட போடலாம். உதாரணமா வந்து எனக்கு வந்து ஜாப் டைட்டில் வந்து ஓனரா இருக்கணும் ரைட், ஜாப் டைட்டில் ஓனரா இருக்கணும். அதே நேரத்தில் பேலன்ஸ் வந்து 50,000 விட கூடவாக இருக்கணும் என்றாலும் நாங்கள் இதை போட்டு கொள்ளலாம் ரைட். அப்ப எங்களுக்கு அதுக்கான கூட்டுத்தொகைகள் இந்த டேபிள்ல வரும் ரைட். அப்ப டேட்டாவை வச்சு நாங்கள் சிம்பிளா டேட்டா அனலைஸ் பண்றதுக்கு எக்ஸெல்ல இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அப்ப நாங்கள் ரெண்டை யூஸ் பண்ண ஒன்று நாங்கள் Dsum போட்டு எடுக்கணும், அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த Whatif அனாலிசிஸ்ல போயிட்டு டேட்டா டேபிள ஃபில் பண்ணினீங்கன்னா சரி கிரைட்டீரியா ரேஞ்சை கொடுக்க போடலாம் ரைட். நீங்க கவனமா இருங்க, கிரைட்டீரியா ரேஞ்சில் இந்த ஒரே ரோவில் எப்படி இது வந்து அண்ட் இதுவும் சரியா இருக்கணும் இதையும் சரியா இருக்கணும் ரைட். நீங்க ரெண்டு ரோ போட போறீங்கன்னா நீங்க ரோ கண்டிஷன் ஓனரா இருக்கணும் இல்லாட்டி பர்ச்சேசிங் ரிப்ரசன்டேட்டிவா இருக்கணும்டா நீங்கள் என்ன சொல்றா நீங்க கிரைட்டீரியா ரேஞ்ச் கொடுக்க ரெண்டு ரோ கொடுக்கணும். இதை இங்க டைப் பண்ணாம நீங்கள் அடுத்த ரோவில் போடணும். அதை நீங்கள் பிராக்டிஸ் செஞ்சு பார்த்து கொள்ளுங்கள் ரைட். அதே மாதிரி நாங்கள் இங்கே பாவிச்ச ஃபார்முலா இதுல வந்து Dsum அதே மாதிரி இந்த ஃபார்முலா எல்லாமே சேம். நீங்கள் Dsumக்கு பதிலாக Dcount போட்டா உங்களுக்கு எண்ணி எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு எண்ணி சொல்லும். Dmax போட்டீங்கன்னா இது மேக்சிமம் சிட்டியில இருக்க டோட்டல் சிட்டிலேயே மேக்சிமம் எல்லாத்துலயுமே மேக்சிமம் அளவு ஒவ்வொரு சிட்டிக்கு இருக்கக்கூடிய மேக்சிமம் என்று சொல்லும். அதே மாதிரி Dmin Daverage போன்ற ஃபங்க்ஷன்களும் இருக்கின்றது. அதை நீங்கள் பிராக்டிஸ் செஞ்சு பார்த்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறோம். இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.